வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல். அதில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பால் புலாவ். தேங்காய் பாலில் செய்கிற ஒரு டேஸ்டியான புலாவ் இது செய்யறதுக்கு தேங்காவை 3 டம்ளர் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி துருவல், பூண்டு துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கூடவே மஷ்ரூம், ரெட் சோயா, பட்டர் பீன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறப்போ ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். மஷ்ரூமை கொஞ்சமாக வினிகர் ஊற்றின தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கட் பண்ணோன்னா மேலே இருக்க குழகுழப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலர். முதல்ல நம்ம குக்கரில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதை போட்டு பொரிச்சிக்கலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம மசாலா எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டுலாம் கூட திருவியும் அப்படியே தான் போட போகிறோம். இந்த புலாவில் இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2லேருந்து 3 பச்சை மிளகா. இந்த புலாவ் காரம் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்க ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி துருவல், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ், ரெட் சோயா இதையும் கலந்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் துண்டுகளையும் இதில் சேர்த்து வதக்கிட போகிறோம். மஷ்ரூம் ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க வேண்டாம். அடுத்தது இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பால் எடுத்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். தேங்காய் பால் எல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஓப்பன் பாட்லேயும் சமைக்கலாம், இல்லை குக்கர்லேயும் செய்யலாம். வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் கலந்துட போகிறோம். தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது அரிசியை இதில் போட்டு லாக் பண்ணிடலாம். சண்டேனால எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும் லஞ்சு. எப்போவுமே செய்கிற பிரியாணியை விட இந்த புலாவ் ஃப்ளேவரோடு இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஷ்ரூமில் செய்கிறனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம இந்த பட்டர் பீன்ஸ்லாம் போடுறனால ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த புலாவ். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்தது நம்ம இதை லாக் பண்ணிட போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு குக்கரை நல்லா ப்ரெஷர் குக் விட்டுடலாம். 2லேருந்து 3 விசில் வந்தாலே போதும். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே ப்ரெஷர் விட்டோன்னா சாதம் குழஞ்சிரும். உதிரியாக இருந்தால் தான் பர்ஃபெக்டான புலாவ் கிடைக்கும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது, ரொம்ப மணமாகவும் இருக்குது இந்த புலாவ். இப்போது 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஊற்றிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி உடையாமல் இருக்கணுன்றதுக்காக பொறுமையாக நிதானமாக இதை லைட்டாக அப்படியே கிளறி கொடுத்துடலாம். எப்போவுமே சண்டேனால வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்வோம். இன்றைக்கி நான் இந்த வெஜ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக கிறிஸ்பியான வடை செஞ்சுருக்கேன். இந்த வடைக்கு உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு எடுத்தோன்னா துவரம்பருப்பு 1/2 கப்பு, அதை 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி துருவல் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் சுட்டு எடுத்தோன்னா
டேஸ்டியான கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.